பயங்கரமாக தலை சுற்றுற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. போட்டு இப்படி சாயுது இப்படி சாயுது. ஏன்னா நான் ஸ்பீட் போட் வரைக்கும் போனதில்லை. சும்மா நார்மலாக கொச்சியில் போகிற போட்டில் மாதிரி அதெல்லாம் இப்படி சாயாது. இப்படி சாஞ்சோடனே நான் அப்படியே கீழே விழுற மாதிரி இப்படி போகுதா, இப்படின்னா இப்படியே போதா. எனக்கு அதுவே கொஞ்சம் மாதிரி டர் ஆயிடுச்சு. பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் தண்ணினா கொஞ்சம் பயம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெரிய மேட்டர்லாம் கிடையாது. மொத்தமாக வந்து 15 நிமிஷங்க, 15-20 நிமிஷம் தான் சம்திங்க. அந்த எங்களை போட்டில் ஓட்டின அந்த டிரைவரே இருந்துட்டு எங்களுக்கு ஃபோனை வாங்கி வீடியோ எடுத்து கொடுத்தாரு. அதெல்லாம் வந்து எல்லோரும் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரில. அதிலலாம் சூப்பர் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்து கொடுத்தாரு. ஸ்லோ மோஷன் முதற்கொண்டு அவரே எடுத்து கொடுத்தாரு. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் யாராச்சும் வந்து 2 பேர் 3 பேராக தான் வரீங்க, ஆனால் வந்து போட் வந்து 5 மெம்பர் போட் 7 மெம்பர் போட் இருக்குது, நம்ம அவ்வளோ ரேட் கொடுத்து போகணுமான்னு யோசிக்காதீங்க. நான் அப்படி தான் ஸ்டார்டிங் நினச்சேன். ஏன்னா வேறு யாராச்சும் தான் அவங்களோட ஜாயின் பண்ணிக்கலாமான்னு பார்த்தேன். நீங்கள் தயவு செஞ்சு ஃபேமிலியாக வந்தீங்கன்னா சேர்ந்து போங்க. தனியாக எங்கேனா வந்தீங்கன்னாலாம் நீங்கள் தனியாகவே போங்க. 1080 தான் வந்து ஒரு 5 மெம்பர் போட் எடுத்தோம்னா, அதை யோசிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு போங்க. சத்தியமாக சொல்கிறேன், லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸுங்க. கண்டிப்பாக வந்து ஸ்பீட் போட்டில் 2 பேர் மட்டும் போய் பார்த்தீங்கன்னா எப்படின்னு தெரியும். ஏன்னா ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் கூட்டமாக தான் கூப்பிட்டு போவாங்க. நீங்கள் தனியாக போனீங்கன்னா வந்து செம்மையாக இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட உண்மையான ரியாக்ஷன்ஸ்லாம் இல்லை, வந்து கொஞ்சம் பயந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்லாம் வெளியே வருது. அதனால் நீங்கள் தனியாக போனீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு வந்து இங்கே சில்ட்ரன்ஸ் பார்க்லாம் இருக்குங்க. அந்த அவங்க பின்னாடி விளாண்டுருக்காங்க பாருங்களேன். அங்கே வந்து நீங்கள் லைக் அமௌண்ட் பே என்னன்னு தெரில, நீங்கள் அந்த மாதிரி அங்கே இருக்குது, நீங்கள் அங்கேயும் போய் விளாண்டுக்கலாம். ப்ளஸ் போட்டிங்கும் வந்து நீங்கள் போய்க்கலாம். 1080 வந்து நிஜமாகவே ஒர்த்துங்க. காற்று வந்து ஓவர் அடிக்கிறனால வந்து பேராகிளைடிங் இல்லை. ஸோ நாங்கள் கேட்டோம், பட் இது இல்லை. அது வந்து 1800ங்க. ஸோ இங்கே வந்து போட்டிங் முடிச்சுட்டு வந்தீங்கனாலே இங்கே உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து அட்வென்ச்சர் பார்க் இருக்குதுங்க. ஸோ என்னென்னலாம் இருக்குன்னா 12D இருக்குது, அப்புறம் இந்த கேமிங் இருக்குது, வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்குது, அப்புறம் வந்து இந்த பெடல் பண்ணிட்டே போவாங்களா சைக்கிளில் அது இருக்குது, அப்புறம் இந்த ரோப்லேயே போவாங்கள்ல அதுவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு இஷ்டம்னா வந்து இங்கே போகலாம். அடல்ட்டுக்கு 600, சைல்டுக்கு 400, ஃபேமிலியாக வந்தோம்னா 1700ங்க. 2 அடல்ட்டுக்கும் 2 சைல்டுக்கும். டைம் வந்து 1 o'clock ஆகுதுங்க. ஸோ நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு இடத்துக்கு போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். இதோட வந்து இந்த போட்டிங் வீடியோ வந்து இதோட முடிஞ்சிச்சு.